வணக்கம். இரத்தத்துக்கு பந்தம் உண்டு, ஆன்மாவுக்கு பந்தம் உண்டா? கடலுக்கு பந்தம் உண்டு, வானில் உள்ள நிலையிலும் பந்தம் உண்டு. ஆனால் நிலாவுக்கும் சூரியனுக்கும் பந்தம் உண்டா? இப்போ இரத்த தொடர்பான பந்தங்கிறது உண்டுதான். ஆனால் அந்த இரத்த தொடர்பான பந்தத்தின் நிலையிலே தாங்கியிருக்கும் ஆன்மா பந்தமற்றது. ஆன்மா பொதுவானது. அது இயற்கையினுடைய நிலையிலே, பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலில் விடைபெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு ஆயத்த பறவை. எப்போ வேண்டாலும் இந்த ராமசாமியை போட்டுட்டு போதும்படா ஒன் சவகாசம், நான் விடைபெறுகிறல்ல அப்படின்னு போட்டுட்டு சென்று விடுகிறது. பந்தமற்றது. ஆனால் இரத்தத்துக்கு பந்தம் உண்டு, பந்த தொடர் உண்டு. ஆன்மாவினுடைய நிலையில பந்தமற்றது. அது துறவியை போன்றது, பறவையை போன்றது. சென்று கொண்டே இருக்கிறது, சென்று கொண்டே இருக்கும். இப்போ கடல்ல எல்லையை போட்டு இதுவரை என் கடல், என் எல்லை அப்படின்னு ஒரு கப்பலை கூட வரவிடாமல் தடுத்து கொள்வார்கள். அதே மாதிரி வானில் பறக்கிற விமானத்தை கூட தடுத்து கொள்கிறார்கள், இது என் எல்லை அப்படின்ட்டு. அதே நிலையில இந்த சூரியன், சந்திரன், இயற்கை ஆற்றல் பிரபஞ்சத்தை தடுக்க முடியுமா? நீ அங்கே செல்லாதே, என்னோடதை நின்று விடுன்னு தடுப்பாயா? தடுக்க முடியுமா? சந்திரனை தடுக்க முடியுமா? சூரியனை தடுக்க முடியுமா? அதுக்கு எல்லை போட முடியுமா? அது இயற்கை ஆற்றல். பிரபஞ்ச ஆற்றலை தடுக்க, அது பொதுவான ஆற்றல், பொதுவான நிலை, எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு இறையாற்றல். அதை தடுக்க முடியாதல்லவா? அதே போலத்தான் இந்த ஆன்மாவை இருக்கும் வரை ராமசாமியோட இருக்கும். ஆனால் செல்லும் போது டாட்டா காட்டிட்டு இல்லா ராமசாமி என்று சென்று விடும். அது விரோதமில்லாதது, பந்தமில்லாதது, பொதுவானது, இயற்கையோட